ஹாய், நான் அதி. முன்னாடியெல்லாம் நம்ம ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தால் உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஏன் அப்டேட் பண்ணுறோன்னு கேட்டோன்னா, நம்ம ஃபோனில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறமா கேமரா குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிடும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போதும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு கேட்டாலே நம்ம தலை தெரிச்சு ஓடிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது வர சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபோனில் ஹார்ட்வேர் இஷ்யூஸ் நிறையாவே வருது. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்கள் ஃபோனில் வந்தால் அது பண்ணணுமா வேண்டாமா, எப்போ எல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் வருது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளேயில், அதாவது AMOLED டிஸ்பிளேயில் வெர்டிக்கலான லைன் வருது. அந்த இஷ்யூ பற்றி நம்ம டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வியூ வந்திருக்குது. அப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி போய் பாருங்கள். அதை பற்றி நான் இங்கே பேசலை. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, இல்லாட்டி சவுண்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது. சவுண்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, மைக்கு, ரிங்கரு, இப்படி எந்த சவுண்டுமே ஃபோனில் ஒர்க் ஆகாமல் போகிறது. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, எம்ஐ, போக்கோ, ரெட்மி, இந்த பிராண்ட்ஸோட ஃபோன்ஸில் எல்லாமே இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது வருது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. என்ன ஹார்ட்வேர் இஷ்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் CPU இருக்குது இல்லையா, ஃபோனில் இருக்கிற மெயின் CPU இஷ்யூவாக தான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு வருது. இதுக்கான சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, ஒன்று போர்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. உங்கள் ஃபோன் வேரண்டியில் இருந்துச்சுன்னா போர்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து. வேரண்டியில் இல்லாட்டி அந்த CPUவை ரீபோல்ட் பண்ணி போடணும். அப்படி ரீபோல்ட் பண்ணுறதுக்கான கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 3000லேருந்து 6000க்குள்ளே வருது. அப்படியே நீங்கள் அந்த அமௌண்ட் கொடுத்து ரிப்பேர் பண்ணாலும் அந்த ஃபோனோட லைஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நிற்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 மாதம் இல்லாட்டி 3 மாதம் தான் நிற்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் கிடைக்கிது. ஆனால் அதிக பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே மறுபடியும் ஃபோனு கம்ப்ளைண்ட் ஆகிரும். ஷாமியோட ஃபோன்ஸில் மட்டும் கிடையாது, சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் வர ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறமா எல்லா ஃபோன்ஸுமே ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூஸ் வருது. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வழியாக வர கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த பிராண்டுக்கு மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. எல்லா பிராண்ட்லையுமே இப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் வழியாக கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி தெரியாமல் பண்ணுற தப்பு தான் இதெல்லாமே. ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுமே சாஃப்ட்வேர் அப்டேட் வழியாக தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று, நம்ம ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமராவோட குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே மோசமாக வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ஃபோனில் ஒரு பிரச்சனை இல்லாட்டி அந்த ஃபோனே நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபோனை விற்றுட்டு வேற ஒரு புது ஃபோன் வாங்குவோம். புது ஃபோன் வாங்கினா தான் அந்த பிராண்டுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதனால தான் பிராண்ட்ஸ் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க. இது ஒரு பிராண்டு மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸுமே இப்படி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரெட்மியோட 3S ப்ரைம்ங்கிற ஒரு ஃபோனு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோன் லான்ச் பண்ண டைமில் நான் வாங்கியிருந்தேன். 10,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ஸில் பார்த்தீங்கன்னா 13-12 மெகா பிக்சல் தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா இருந்துச்சு. அந்த ஃபோனில் இருந்து எடுத்த இமேஜ் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போதும் அந்த பிக்சல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கேமரா ரொம்பவே மொக்கை ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். முன்னாடி இருந்த குவாலிட்டி ஒன்றுமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இல்லை. இந்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா அதிக பேரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு, கேமரா குவாலிட்டி ரொம்பவே மொக்கை ஆயிருக்குங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் பேசிட்டு தான் இருப்போம். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ணல, அது எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி யாருமே அப்டேட் பண்ணாமல் தன்னாவே அப்டேட் ஆகிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தன்னாவே ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிக்கும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபோனோட செட்டிங்ஸில் பண்ணதுக்கப்புறமா சிஸ்டம் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஆட்டோ டவுன்லோடு, ஒன்று ஆட்டோமேட்டிக் அப்டேட்டு. இந்த ஆட்டோ டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வைஃபை இல்லாட்டி மொபைல் டேட்டா, இல்லாட்டி மொபைல் டேட்டா இல்லாட்டி வைஃபை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வைஃபை கனெக்ட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகணுமா, இல்லை மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணுமாங்கிறது தான் இந்த ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது எனேபிள் இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்கள் இதை டிசேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம புதுசாக வாங்கும்போது இனிஷியல் செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓவர்நைட் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம டிசேபிள் பண்ண மறந்துடுவோம். இனிஷியல் செட்டப்பில் நெக்ஸ்ட் போட்டு நம்ம ஃபோனை யூஸ் பண்ண தொடங்கிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டிசேபிள் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்கள் ஃபோனில் அந்த ஒரு ஆட்டோ டவுன்லோடில் போட்டிருக்கீங்க, அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஃபோனு அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிக்கும். அப்போ அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக உங்கள் ஃபோன்லேயும் வரும். அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃபோனில். அப்போ நீங்கள் கேட்கலாம், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணவே வேண்டாமா, ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண வேண்டாமா நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 1 வருஷம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபோனோட வேரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வரும். அந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அது வேரண்டி கிளைம் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி உங்களால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே பண்ண முடியும். எந்த வித காசுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்போ வேரண்டியில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனை தைரியமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேரண்டி முடியறதுக்கு 1 வாரம் தான் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்டேட் பண்ணி 2-3 நாள் கழிச்சு தான் சில பேர்த்துக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வருது. அப்போது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதிக ஃபோன்ஸ்லையுமே எக்ஸ்டெண்டட் வேரண்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்களாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் வேரண்டி எடுக்கிறதா எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் வேரண்டி இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணுங்கள். தைரியமாக அப்டேட் பண்ணிக்கலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணும்போது வர இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வருது. ஐஃபோனில் இருக்கிற iOSல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோனோட ஓல்டர் ஜென்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 7, iPhone 8 இந்த மாடல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற iOSோட சப்போர்ட்டும் அதுக்கு இருக்குது. அப்படி அந்த பழைய ஃபோனில் லேட்டஸ்ட் iOS அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனு ரொம்பவே ஸ்லோ ஆகுது. அது கம்பெனி குத்த சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா குத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய ஃபோனு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனு. அந்த ஃபோனில் லேட்டஸ்ட் OS போட்டால் எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். அதனால் நீங்கள் ஐஃபோனோட ஓல்டர் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் OSல அப்டேட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபோனு ரொம்பவே ஸ்லோ ஆயிரும். அப்புறமா இந்த iPhone 7ல் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு எனக்கு அக்குரேட்டாக தெரியல, 1-2 பேருக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறையவே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஐஃபோனுமே சின்னதாக இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஃபோன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரண்டி கிடையாது. ஐஃபோனில் iPhone 7, iPhone 8 எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃபோன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரண்டியும் இருக்காது. அப்போ இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.